யோகம் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்க போறது ஒரு மனுஷனுக்கு ஒரு முக்கியமான உறுப்பு அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹார்ட் அப்படிங்கறத சொல்லுவோம். சோ ஹார்ட் அட்டாக் வராம நம்ம உடம்பை எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலியமாகவும் சில உணவுகளை கட்டுப்படுத்துறது மூலியமாகவும் முக்கியமா ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்டர் தூண்டுறது மூலியமாகவும் நம்ம ஹார்ட் அட்டாக்கை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதயத்துக்கு போகக்கூடிய பிளட் குறைஞ்சு போனாலோ இல்ல முற்றிலுமா தடைப்பட்டு போனாலோ ஹார்ட் அட்டாக் ஏற்படுதுங்க. இதயத்துக்கு பிளட்டை கொண்டு போகிற கொரோனரி ஆர்டிகல் கட்டிகள் அல்லது பிளட் கிளாட் தடைப்படும் போது இதய திசுக்கள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் குறைவால சேதமடையுது. இதைதான் நம்ம ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றோம். ஹார்ட் அட்டாக் ஏற்படுவதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா அதிகமான கொழுப்பு உள்ள உணவுகள் எடுத்துக்கிறவங்க, உடற்பயிற்சி சுத்தமா இல்லாதவங்க, நீண்ட காலமா உயர் ரத்த அழுத்தம் இருக்கவங்களுக்கும், சக்கரை நோய், மன அழுத்தம், உடல் பருமன் இது எல்லாமே இருக்கவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குங்க. ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கிறதுக்கான வழிகள் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உணவு முறைகள். அதிகமான கொழுப்பு, அதிகமான எண்ணெய் உள்ள உணவுகளை முற்றிலுமா தவிர்த்திடணும். காய்கறிகள், நார்ச்சத்து நிறைந்த உணவுகள், கீரைகள் இதெல்லாமே சாப்பிடலாம். அதே மாதிரி ஒமேகா 3 இருக்கக்கூடிய வெண்ணெய் மீன், ஃபிளக்ஸ் சீட்ஸ், வால்நட்ஸ் இதெல்லாமே சாப்பிடலாம். நெக்ஸ்ட் உடற்பயிற்சி அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயங்க. டெய்லியுமே 30 ல இருந்து 45 மினிட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரிஸ்கான வாக்கிங் போகணும். 10 to 15 மினிட்ஸ் நீங்க உடற்பயிற்சி செய்யலாம். அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக யோகா மற்றும் மூச்சு பயிற்சி செய்யலாம். அடுத்தது மன அழுத்தம் குறைப்பதற்காக தியானம் நீங்க செய்யலாம். தூக்கம், அதாவது நம்ம தூக்கம் வந்து ஒரு நிலையான தூக்கமா இருக்கணும். அதிக நேரம் தூங்கவும் கூடாது, அதிக நேரம் முழிச்சிருக்கவும் கூடாது. சோ தூக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டா இருக்கணும். அடுத்தது ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா நம்ம என்ன உடனே பண்ணணும் அப்படின்னா உடனே நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகணும். நம்ம தண்ணி வந்து அதிகமா குடிக்க கூடாது. ஏன் அப்படின்னா இதயத்து மேல அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம நேரா உட்கார்ற பொசிஷன், அதாவது ஸ்ட்ரைட் பொசிஷன்ல உட்கார வந்து நம்ம பண்ணணும். அடுத்தது மருத்துவரோட ஆலோசனைப்படி ஆஸ்பிரின் டேப்லெட் நம்ம எடுத்துக்கலாம். இது ரத்த கட்டிகளை கரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லைங்களா, ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்டர் மூலியமா நம்ம ஹார்ட் அட்டாக்கை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கை, நம்ம வலது கை இடது கை ஏதோ ஒரு கையில இந்த இடத்துல இந்த இடத்துல மடக்கும் போது ஒரு இல்லையா, இந்த இடத்துல இருந்து உங்களோட 3 விரல் மட்டும் இப்படி வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் விரலோட பாயிண்ட் இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெரிகார்டியம் 6 அப்படின்னு சொல்லுவோம். PC6 அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் மெதுவான அழுத்தம் கொடுக்கணும். கொடுக்கறது மூலியமா நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மன அழுத்தம் குறையும், ரத்த ஓட்டம் நம்ம உடம்புக்கு சீரா இருக்கும். டெய்லியுமே நீங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 நேரமே செய்யலாம். 1 to 2 மினிட்ஸ் மட்டும். அதே மாதிரி இந்த ஹேண்ட்ல இந்த இடத்துல இருந்து சொன்ன மாதிரி 3 விரல வைக்கிறோம். 3 விரல வைக்கும் போது இந்த கடைசி விரலோட பாயிண்ட் இது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா PC6 அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட் அட்டாக் ஏற்படாம தடுக்கிறதுக்கு வீட்டில் என்ன வைத்திய முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் பூண்டு. டெய்லியும் காலையில நீங்க வெறும் வயிற்றுல ஒரு பல் பூண்டை மட்டும் நீங்க மென்று சாப்பிட்டு வரலாம். இப்படி சாப்பிட்றது மூலியமா நமக்கு ரத்த அழுத்தம் குறையும், கொழுப்பும் குறையுங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறது மூலியமா நம்ம இதய ஆரோக்கியம் மேம்படுங்க. தேன் பிளஸ் மஞ்சள் கலந்து சாப்பிட்றது மூலியமா இதுல இயற்கையாவே ஆன்டி இன்ஃபிளமேட்டரி இருக்கு. ரத்த நாளங்கள் எல்லாமே சுத்தமாகும். கடைசியா பார்த்தோம்னா சுக்கு, மிளகு, திப்பிலி இது 3ம் கஷாயம் வச்சு குடிக்கிறது மூலியமா நமக்கு ரத்த ஓட்டம் சீரா இருக்குங்க. முக்கியமான குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தடுக்கிறதுக்கான வழிகள் மட்டும் தான். நமக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுச்சு நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போகணுங்க. ஜரீரா மலர்பானம் இது இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது. இந்த ஜரீரா மலர்பானம் பார்த்தோம் அப்படின்னா அதோட முக்கியமான தன்மை என்னன்னா ஃப்ளோரல் ஹெர்பல் ட்ரிங்க் தாங்க. இது இதய ஆரோக்கியத்திற்கு ஒரு இயற்கையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ட்ரிங்க்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஜரீரா மலர்பானம் இதய ஆரோக்கியத்திற்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் சக்தி அதிகமா இருக்குங்க. மலர்கள்ல இருக்கக்கூடிய ஃபாலிஃபிளான்கள் மற்றும் ஃபிளேவனாய்ட்ஸ் இது பார்த்தோம்னா ரத்த குழாயில் இருக்கக்கூடிய கட்டிகள் ஏற்பட தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இதயத்தை வந்து பாதிக்கின்ற ஆக்சிடேட்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இந்த ஜரீரா மலர்பானம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மலர் சார்ந்த மூலிகைகள் பார்த்தோம் அப்படின்னா நரம்புகள் இருக்கக்கூடிய சளிசத்தை குறைச்சு பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதனால நமக்கு இதயத்தை மீறி ஏற்படக்கூடிய அழுத்தம் வந்து குறையுங்க. இந்த மலர் சார்ந்த பானங்கள் நம்ம எடுத்துக்கிறது மூலியமா இதயத்துக்கு போகக்கூடிய ரத்தம் சீரா இருக்கும், அதே மாதிரி சுத்தமாவும் இருக்கும். நம்ம இதயத்துல ஏதாவது கொழுப்பு அடைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நமக்கு தடுக்கிறதுக்கும் கொழுப்பு அடைப்புகள் வராம இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. மலர் சார்ந்த பானங்கள் நம்ம சாப்பிடுறது மூலியமா தசைகள்ல சேர
சேரக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி இதயம் சீரா செயல்படுவதற்கு நம்ம ஜரீரா மலர்பானம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இந்த ஜரீரா மலர்பானம் நம்ம எப்ப எடுத்துக்கலாம்னு பார்த்தோம்னா காலையில வெறும் வயிற்றுல குடிக்கலாம், அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க குடிக்கலாம். அப்படி குடிக்கிறது மூலமா எனக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு சீரா இருக்கும். இது எவ்வளவு எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா டெய்லியுமே 100 ml இருந்து 150 ml வரைக்கும் எடுத்துக்கலாம். நம்ம ஜரீரா மலர்பானத்தை யாரெல்லாம் சாப்பிடலாம்னு பாத்தீங்கன்னா மன அழுத்தம் இருக்கவங்க, ரத்த அழுத்தம் இருக்கவங்க, அதே மாதிரி அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்கவங்களும் சாப்பிடலாம். எனக்கு இதய நோய் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் நம்ம ஜரீரா மலர்பானத்தை சாப்பிடலாம். உங்களுக்கு நம்ம ஜரீரா மலர்பானம் வேணும் அப்படின்னா www.zarira.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா 9952445123 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் கவிதா. நன்றி.